சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் தான் எடுத்துட்டு இருக்காரு. மேலும் இந்த படம் தற்போது விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லை பகுதிகளில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடைபெற்று வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே தொடர்ந்து இந்த படத்துடைய வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வராரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 173 திரைப்படம், இந்த படம் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி தான் மிக பெரும் கேள்வியாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸோட பேர் அடிபட்டுட்டு தான் வருது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கிங் படம் எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் எடுக்க போகிறாரு, அவர் வச்சு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போய் கொண்டு தான் இருக்குது. ஆனாலுமே இன்னுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரலை. இதனால் ரசிகர்கள் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஜினியே என்ன சொல்லியிருந்தாருன்னா, படையப்பா படத்துடைய 2ஆம் பாகம் நான் எடுக்க போகிறேன், இந்த 2ஆம் பாகம் நீலாம்பரி அப்படின்ற பேரில் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இந்த படத்தில் இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, அஜித்குமார் முக்கியமான ரோலில் நடிக்கிறாராம். அதாவது ரஜினிகாந்தோட மகனாக தான் அஜித்குமார் இந்த படத்தில் நடிக்க போகிறாராம். ஆரம்ப காலத்திலிருந்தே அஜித் மீது தனிப்பற்று வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அஜித் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் என்பதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு நிறைய அட்வைஸும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படங்களில் ரீமேக் பண்ணி நடித்தா அது அஜித்துக்கு தான் கரெக்டாக செட் ஆகும் அப்படி என்பதையும் ரஜினியே சொல்லியிருக்காரு. பில்லா படத்தை ரீமேக் பண்ணி நடிக்க சொன்னதே நம்ம ரஜினிகாந்த் தான். அதை தொடர்ந்து இப்போ ரஜினிகாந்தோடு சேர்ந்து அஜித் நடிக்க போகிறாரு. இதுதான் கோலிவுட்டோட ஹாட் டாப்பாக இப்போ போயிட்டுருக்கு. காரணம், அஜித்குமாரோட பயோபிக் தற்போது உருவாகிட்டு வருது. இந்த பயோபிக்கை ஏஎல் விஜய் தான் எடுத்துகிட்ருக்காரு. மேலும் கண்டிப்பாக இந்த பயோபிக் ரேசிங் சம்மந்தப்பட்டது தான் எனவும், இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பிடிக்கும் வண்ணம் தான் இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து தான் கண்டிப்பாக மக்களுக்கு ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் நடிக்கணும்னு சொல்லிட்டு அஜித் முடிவு செஞ்சுருக்காராம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா படையப்பா 2ல் அவர் என்ட்ரி கொடுத்துருக்காரு. படையப்பா 2ல் ரஜினிக்கு மகனாக நடிக்கிறது அவருக்கு பெருமைன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் நீலாம்பரியாக யார் நடிக்க போகிறாங்க, இதுதான் இப்போ தேர்வு செய்யப்பட்டு வருது. அதற்கான கரெக்டான கேரக்டர் அமையாமல் ரஜினிகாந்துமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். கண்டிப்பாக கரெக்டான கேரக்டர் நீலாம்பரி யார் என்பது அமைஞ்சால் இந்த படம் கிளிக் ஆகிடும். தொடர்ந்து இந்த படத்தை KS ரவிக்குமார் தான் எடுக்க போகிறாரு. சாய் அபயாங்கர் தான் மியூசிக் போட போகிறாரு. இந்த படமே தலைவர் 173 படமாக இருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. கமல்ஹாசன் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு பக்கம் தகவல் போய்கொண்டு தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் கூடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.